டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ஹெல்த்து கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கும். அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. 24 வயசானாவே மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா 3வது பரியாயம் குருக்குள்ளே வந்துட்டாவே மாஸ்டர் செக்கப் முக்கியம், வாகனத்தில் முக்கியம். இந்த 2 விஷயம் குறிப்பாக பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஏறக்கூடாது. ஹார்ட்டில் ஏற்கனவே ட்ரபுள் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால எதை பற்றியும் பயப்படக்கூடாது. எல்லாம் ஏற்றம், சுபிட்சம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம். படிப்பில் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு இவங்களுக்கு வேண்டிய படிப்பு குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துப்பாங்க, அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் அதிக சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். கோயிலே போக மாட்டேன், சாமியெல்லாம் இல்லை, பூதன்னு சொல்லியிருந்த மிதுனம் பார்த்திங்கன்னா திடீர்னு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு போகக்கூடியதில் மிதுனம் வருவார். அந்த போல் அவ்வளோ தெய்வ பக்தி ஏற்படும். கோயில் திருப்பணிகள் செய்வார்கள், சிவத்தொண்டு செய்வார்கள், உளவார பணிகள் செய்வார்கள். ப்ரமோஷன் தடை நிச்சயமாக நீங்கும். அரசியலில் நிறைய பேர் இறங்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பசுமாடு போன்ற விஷயங்களெல்லாம் வீட்டில் வாங்கி, அதாவது வயலில் வைக்கிறதுக்கெல்லாம் விருப்பப்பட்டு இருந்தவர்கள்லாம் கால்நடைகளில் அதிகம் ஆர்வம் கொள்வார்கள். குறிப்பாக பசுக்கு உதவி செய்வதற்கு மிதுனம் ஆர்வமாக இருக்கிறது தான் இந்த தமிழ் இதில் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது ஸ்தான பலம் எது, பார்வை பலம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன தான் பகை பெற்ற குருவோட ஸ்தான பலம் இருந்தால் கூட 5, 7, 9 பார்வை வர்றதுனால வேலை, திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படின்னு சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். இது வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சார், விசா கிடைக்கல, அங்கே புதுசாக பிரசிடெண்ட் வந்தார், அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுது, அதனால் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வை இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வரரும் அங்கே 9ஆம் இடத்துல இது வரைக்கும் நமக்கு யார் உபயோகமாக இருந்தாங்கன்னு பார்க்கணும். அந்த கூட்டாளிகளினுடைய சர்க்கிள் மாறும். இது வரைக்கும் இருந்த ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் அவங்கெல்லாம் போயிட்டு புதிய திவாகரன், ராஜேஷ் அப்படிங்கிற புது சர்க்கிள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அதுக்கேற்ற ப்ரமோஷனும் திருமண வாழ்க்கையில் மேன்மையும் வரும். இருந்தாலும் அந்த செவ்வாய் நீச்சப்பட்ட காலத்தில் நான் போட்டில் போகிறேன், அதே மாதிரி நான் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நைட்டில் நான் ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், வேர்வை போயிட்டுருக்கு, நோ, மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீரினால் நெருப்பினால் அந்த பிரச்சனைகள் வரும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அந்த எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த ஆண்டு சுப பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த விஸ்வாவசு வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பயம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் இருந்த தாக்கம் சின்ன சின்ன பயத்தை கொடுக்கும். அப்படியே நீங்கள் கேட்கும்பொழுது எதுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டும், எதுக்கு நல்ல லாபம்னு கேட்கும்பொழுது மிதுனத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த ஒரு பயம் மனசில் தோணும். அதிகமான ஸ்பீடு போகிறோமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் கவனம் தேவை. சதை வளர்ச்சி, சதை சம்மந்தமான கிட்னி ஸ்டோன்ஸ், இது போன்ற பிரச்சனைகளில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு தனி செக்மெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லா இருக்குமா, இன்னும் ஞாபக மறதி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். அப்படியே அவர் சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க எதையும் விட்டுறப்படாது. வேலை தேடுபவர்களுக்கு நல்லா இருக்குமானா வேலை தேடுபவர்களுக்கு நல்லாயிருக்கும். இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி தொழில் மாறுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் மாறுறவங்களுக்கு புது தொழிலில் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்குகளை ரொம்ப சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாண விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா, கல்யாண விஷயங்கள் உங்களுக்கு தாராளமாக ஒத்து வரக்கூடிய காலம். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு.
சில நேரங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, ஆப்ரேஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடை பாதியில் விடுறதுக்குண்டான வாய்ப்புகள், இல்லைன்னா வேறு யாராவது வந்து புதுசாக சொல்லி இது உங்கள் குலதெய்வம் இல்லை வேறு குலதெய்வம்னு சொல்லி மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாந்திரீக தாந்திரிக விஷயங்களில் இவங்களுடைய கவனங்கள் இந்த காலகட்டத்தில் செல்லும். அதில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அவர்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடத்தில் முதல்ல வந்து ராசிக்கு குரு பகவான் வருகிறார். ஸோ இதனால் வேலையில் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. போட்டிகள் அதிகமாக இருக்கும், தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவில் லாபம் கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். சட்டத்துறை, மீடியாத்துறை, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் புகழ் கிடைக்கும். சகோதர வழியில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சகோதர வழியில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மெடிசன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க, ஏதாவது ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய தேடுதலுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பணம் நிறையா வரும். வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பாராத வகையில் நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ண மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடனடியாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி வாழ்க்கை துணையுடன் உதவியுடன் பல சாதனைகளை புரியலாம். இது வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைந்து வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் தொழிலில் சிறிய அளவில் சின்ன சரிவு வந்து அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் வரும். மூத்த சகோதர பகையின் காரணமாக சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நேரிடலாம். சிலருக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைச்சி அதன் மூலமாக கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, டெண்டர் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். புத்திரர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படும். இது வரைக்கும் குழந்தை இல்லை மிதுனராசிக்காரங்க, கல்யாணம் 5 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னா ராசிக்கு குரு வரதுனால இந்த டைமில் IVF, IUF இது போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இந்த ஆண்டு வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மாதம் ஒரு முறை வெற்றிலை மாலை சாத்துறது அல்லது வெண்ணெய் காப்பு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானில் ஏற்படுகின்ற அவதிகள்லாம் குறையும். இடைக்கால சித்தர் அருளிய 60 வருடத்தின் பஞ்சாங்கத்திலிருந்து பிரபவையில் ஆரம்பித்து அக்ஷயில் முடிவது தான் 60 ஆண்டுகள். இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொள்ளுகிறோம். அதில் 38வது குரோதி வருடம் முடிந்து 39வது வருடம் விஸ்வாவசு 2025 ஏப்ரல் 14 2026 13ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உள்ள நாட்கள் தான் இந்த தமிழ் புத்தாண்டுடைய நாட்கள். சித்திரை மாதம், அதாவது மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய முதல் நாள் தான் நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பு. பொதுவாகவே ஒவ்வொரு வெண்பாக்கள் தான் அதனுடைய ஆதிக்கம். 60 ஆண்டுகளுக்கு 60 வெண்பாக்கள் கொடுத்திருப்பார்கள். அந்த வெண்பாக்களின் பலன்தான் இந்த ஆண்டு நடைபெறும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய பஞ்சாங்கத்தின் ஒரு தத்துவம். அதில் கால்நடைகளுடைய புரட்சிகள் ஏற்படும் என்ற ஒரு வெண்பா இது. விவசாயத்தில் மாபெரும் புரட்சிகள் ஏற்படும். பசுமை புரட்சி என்பதைப் போல் பால் புரட்சி ஏற்படும். எல்லா விதமான கால்நடை ஜீவராசிகளும் அதிகரிக்குமா உலகத்தில், டெக்னாலஜி மற்ற விஷயங்கள். மருத்துவத்துறையில் பெரும் புரட்சிகள் ஏற்படும் என்பது நம்மளுடைய பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு. அதேபோல் நெருப்பால் பெரிய பாதிப்புகள் காணப்படுகிறது. நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகல பாதாளத்திற்கு இந்த வருஷத்தில் பெரும் சேதங்கள் காணப்படுவதும் பஞ்சபூத சேதங்களுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் பார்க்க முடியும். மனிதனுடைய வக்கர புத்தியால் போர் பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கிற சமயத்தில் அரசியலில் தேர்தல் காலம் என்பதனால் பலவிதமான கணக்குகள் எல்லாம் அடுத்த தை மாதத்தில் இப்பொழுது போடக்கூடிய அனைத்து கணக்குகளும் பொய்க்கும் என்பது காட்டுகிறது. ஸோ அதனால் இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பெல்லாம் அடுத்த ஜனவரியிலேருந்து போட்டால் தான் சரியாக வருமா. எல்லாமே இல்லைன்னா டக்குன்னு அந்த சமயத்தில் மாறக்கூடியது. தலைவர்களுடைய உயிர்களுக்கு பெரும் சேதங்களும், பிரபலமானவர்கள் அதேபோல் புரட்சி செய்தவர்கள், தொழில் புரட்சி, அரசியலில் புரட்சி, மியூசிக்கில் புரட்சி, சினிமாவில் புரட்சி என்று விஞ்ஞானத்தில் புரட்சி, இவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மத மோதல்கள், இன மோதல்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதையும், மெயினாக புது வகையான நோய்கள் விஷயத்திலும்
ஏன்னால் தொற்று நோய்கள் காற்றால் நிறைய பரவக்கூடிய அமைப்பு காட்டுகிறதெல்லாம் நிறைய நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் மனிதனுடைய வக்கர புத்தி நிறைய இந்த ஆண்டு ஜெயிக்கும் என்பதை போல தான் காட்டுகிறது. ஸோ இதுவும் கடந்து போகும் என்பதை போல் எல்லா 60 ஆண்டுகளும் ஒரு பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி மேன்மையடையக்கூடிய அமைப்பு. அதில் மிக பெரிய பிரச்சனை கனிமங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும் என்றார். தங்க சுரங்கங்கள் எப்படி திருவனந்தபுரத்தில் கோயில்களில் புதையல்கள் கண்டுபிடித்தார்களோ அதுபோல் புதையல்கள் எல்லாம், நான் சொல்வது இந்தியாவில், தென்னிந்தியாவில் அது குறிப்பாக, அதே போல் பெட்ரோலியம் எல்லாம் இந்தியாவில் பெரிய அளவுக்கு கிடைக்கும் என்பதை போல் பெரிய வளர்ந்த நாடுகள் என்ற பெட்ரோலிய நாடுகள்லாம் அந்த பெட்ரோலிய பற்றாக்குறைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடியது. ஏனென்றால் விவசாயத்தின் புரட்சி என்பதனால் அவர்களெல்லாம் வேறு தொழில் செய்வதற்கு, அந்த ஊர்களில் வேறு புதுமையை புகுத்துவதற்கெல்லாம் காலகட்டமாக இந்த விஸ்வாவசு காணப்படுவதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது தான் மிக முக்கியம். இது 39வது வருடத்தின் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.